ஒரு ஏரியாவில் ஒரு 4-5 சூப்பர் மார்க்கெட் இருக்குது. பட் உங்களோட சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் சர்வீஸ் சப்போர்ட் ரொம்ப நல்லா கொடுக்குறீங்க, அங்கே வரும்போது அந்த கஸ்டமருக்கான நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது அப்படின்னா அவங்க உங்களை விட்டுட்டு போகவே மாட்டாங்க, உங்ககிட்டயே ரிப்பீட் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அந்த OnePlus 10 நினைக்கிறேன், அதில் ஒரு சின்ன இஷ்யூ, அதாவது டிஸ்பிளே இஷ்யூ. அதில் வந்து டிஸ்பிளேயில் ஒரு லைன் வந்துடும். ஒரு நார்மல் கஸ்டமர் அந்த ஃபோனில் ஏதோ ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா உடனே போய் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபோன் எடுத்து யூடியூபில் போய் கண்ணா அப்படின்னா ரிவ்யூஸ் போடுவாங்க. இந்த லாயல் கஸ்டமர் அப்படின்றவங்க சரியான ஃபீட்பேக் கொடுப்பாங்க. சரியான ஃபீட்பேக் அப்படின்றது நல்ல ஃபீட்பேக்காகவும் இருக்கலாம், இல்லை உங்கள் சர்வீஸில் இருக்கக்கூடிய டிஃபெக்டை பற்றியும் ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். உங்களோட கஸ்டமருக்கு இந்த பாலிசிஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லை இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த SIP பிளான் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது உங்களோட கஸ்டமர் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு உங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸை எடுத்துப்பாங்க. உங்கள் கம்பெனியில் இருக்கக்கூடிய கஸ்டமரை எப்படி லாயல் கஸ்டமராக மாற்றுறது, அத்தனை பேருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லைங்களா? வணக்கம். பிஸ்னஸில் அதுவும் குறிப்பாக சேல்ஸில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் லாயல் கஸ்டமர், இல்லைனா கஸ்டமர் லாயல்ட்டி. பொதுவாக பிஸ்னஸ்க்கு பார்த்தீங்கன்னா புது கஸ்டமர்ஸை கொண்டு வரது கூட பெரிய சிரமமான ஒரு விஷயமா இருக்காது. ஆனால் ஒரு கம்பெனி ஒரு லாயல் கஸ்டமரை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப மெனக்கிட வேண்டியிருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் லாயல் கஸ்டமர்னால் யார், இந்த லாயல் கஸ்டமர் ஒரு கம்பெனிக்கு எவ்வளோ முக்கியத்துவம், அது மட்டும் இல்லாமல் இந்த லாயல் கஸ்டமர் எப்படி நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் உருவாக்க போகிறீங்க, ஸோ இது அத்தனை விஷயத்தையும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான அத்தனை ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் லைசன்சஸ் என்ன, அதை எப்படி வாங்குறது, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன, இது அத்தனையுமே PDF டாக்குமெண்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த PDF டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அந்த PDF டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயரோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். முதல்ல லாயல் கஸ்டமர் அப்படின்னா யாருன்னு பார்த்துடலாங்க. இந்த லாயல் கஸ்டமர் அப்படின்றவர் வேற ஒன்றும் கிடையாது, உங்களோட கம்பெனிக்கும் உங்களுடைய கஸ்டமருக்கும் இடையில இருக்கக்கூடிய எமோஷனல் பாண்டிங். இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய பிராண்டுக்கும் உங்கள் கஸ்டமருக்கும் இருக்கக்கூடிய ஒரு எமோஷனல் பாண்டிங். அது மூலிமா உங்களுடைய பிஸ்னஸில் அவர் வந்து ரிப்பீட்டட் கஸ்டமர், அதாவது உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீஸை அவர் திரும்ப திரும்ப வாங்குறாரு. அவர் வாங்குறது மட்டும் இல்லாமல் அவருடைய நண்பர்களுக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் உங்களுடைய பிராண்டை பற்றி எடுத்து சொல்லி அவங்களையும் கொண்டு வந்து உங்ககிட்ட கஸ்டமராக சேர்க்கிறவர். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு கஸ்டமர் உங்களோட கடையில் வந்து ஏதோ ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறாரு, உங்களோட சர்வீஸ் ரொம்ப பிடிச்ச போது உங்களோட ப்ராடக்டை ரெகுலராக யூஸ் பண்ணுறாரு, இதுக்கப்புறமா திருப்பியும் ரிப்பீட்டடாக வந்து உங்கள் கடையில் பர்ச்சேஸ் பண்ணுறாரு, உங்களோட சர்வீஸ் இன்னும் ரொம்ப பிடிச்ச போது இது மூலிமா உங்களுடைய பிராண்டையும் உங்களுடைய கம்பெனியும் மற்ற நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஒரு அம்பாசிடராக இருந்து எடுத்து சொல்லி அவங்களையும் உங்களுக்கு கஸ்டமராக கொண்டு வந்து சேர்க்குறாரு. இவர் தான் லாயல் கஸ்டமர். இந்த லாயல் கஸ்டமர் அப்படின்னும் போது நம்ம நிறைய டேர்ம்ஸோடு நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். இதில் குறிப்பாக ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் லாயல்ட்டி அப்படின்னு இருக்குங்க. ப்ரைஸ் லாயல்ட்டி அப்படின்றது என்னென்னா உங்களோட கம்பெனிலையோ இல்லை உங்களோட கடையிலையோ பொருட்கள் இல்லைனா சேவைகள் வந்து குறைந்த விலையில் கிடைக்குது அப்படின்ற காரணத்தினால கஸ்டமர் வந்து திரும்ப திரும்ப வந்து உங்ககிட்ட கன்சியூம் பண்ணுவார். ஆனால் அதுவே உங்கள் கடையை விட இன்னொரு ஒரு கடையில் விலை இன்னும் கம்மியாக விற்குது அப்படின்னா உங்கள் கடையை விட்டுட்டு எப்போ வேணாலும் அவர் வேறு கடைக்கு போவார். ஸோ நம்ம முக்கியமாக கன்ஃபியூஸ் ஆகிக்கிறது இந்த ப்ரைஸை வச்சு நம்ம கிட்ட திரும்ப திரும்ப வரவங்கள நம்ம லாயல் கஸ்டமர் நினச்சிப்போம். இவங்களும் லாயல் கஸ்டமர் கிடையாது. ரெண்டாவது, சில பேர் லாயல்ட்டி ப்ரோக்ராம் அப்படின்னு கண்டக்ட் பண்ணி அது மூலியமாக கஸ்டமர்ஸை திரும்ப திரும்ப வர வைப்பாங்க. நீங்கள் ரிப்பீட்டடாக பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து போனஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், இல்லை நீங்கள் இன்னொரு கஸ்டமரை கூப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும், இல்லை உங்களுக்கு அது மூலிமா ஏதாவது ரெமுனரேஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் விளம்பரப்படுத்தி லாயல்ட்டி ப்ரோக்ராம் அப்படின்னு கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த லாயல்ட்டி ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் அவர் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக பர்ச்சேஸ் பண்ணுவார், இல்லை கஸ்டமர்ஸை கூப்பிட்டு வந்து உங்களுக்கு விடுவார். ஆனால் அந்த லாயல்ட்டி ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களை மறந்துடுவார். இதில் அடுத்த வகை கன்வீனியன்ஸ் லாயல்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கன்வீனியன்ஸ் லாயல்ட்டி அப்படின்றது என்னென்னா நீங்கள் ரொம்ப அப்ரோச்சபிளாக இருக்கீங்க, இல்லை உங்கள் கடையிலேருந்து ப்ராடக்ட் வாங்குறது ரொம்ப சுலபமான ஒரு ப்ராசஸாக இருக்குது அப்படின்றதுனால கஸ்டமர்ஸ் திரும்ப திரும்ப வந்து உங்ககிட்ட வாங்குவாங்க. இதே மாதிரியான எளிமையான நடைமுறை இன்னொரு காம்படிட்டரும் கொடுத்துட்டார் அப்படின்னா அந்த கஸ்டமர்ஸ் அங்கே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த வகை ஃப்ரீபீஸ் லாயல்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரீபீஸ் லாயல்ட்டி அப்படின்றது என்னென்னா 1-on-1 ஆஃபர், இல்லை 2 வாங்கினீங்கன்னா இன்னொன்று ஃப்ரீ, இந்த டொமினோஸ்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி 1-on-1 ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்கறது மூலிமா திரும்ப திரும்ப கஸ்டமர்ஸ் வராங்க. ஸோ இதுவுமே நிரந்தரம் கிடையாது. வேறு ஏதாவது இடத்துல இதே மாதிரியான ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் கிடச்சதுன்னா கஸ்டமர்ஸ் அங்கே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ யார் லாயல் கஸ்டமர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரூ லாயல்ட்டி அப்படின்னு இருக்குங்க. இந்த ட்ரூ லாயல்ட்டி அப்படின்றது என்னென்னா உங்ககிட்ட அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய சப்போர்ட்னால அவர் திரும்ப திரும்ப ப்ராடக்ட்ஸை வாங்குறாரு, உங்களோட கஸ்டமர் சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்குது, அவருக்கு ப்ராடக்ட் பிடிச்ச போது வெளியே போய் உங்களோட பிராண்ட் அம்பாசிடராக உங்கள் பிராண்டை பற்றி அவர் பேசுகிறாரு இல்லைங்களா, அவர் தான் லாயல் கஸ்டமர். ஒவ்வொரு கம்பெனிக்கும் லாயல் கஸ்டமர்ஸ் அப்படின்றவங்க எதனால் ரொம்ப ரொம்ப முக்கியம்? முதல் விஷயம்,
இந்த லாயல் கஸ்டமர் அப்படின்றவங்க உங்கள் கம்பெனியோ இல்லை உங்கள் பிராண்டையோ விட்டுட்டு காம்படிட்டர் கிட்ட போகவே மாட்டாங்க. நீங்கள் என்ன தான் அவங்களுக்கு வந்து விலை அதிகமாக கொடுத்தாலுமே அவங்க உங்களுடைய பிராண்டுக்கு பிராண்ட் அம்பாசிடராக இருப்பாங்க. மற்ற கம்பெனிஸ் என்ன தான் ப்ராடக்டை கம்மி விலைக்கோ இல்லை தரம் அதிகமாகவோ கொடுத்தாலும் அவங்க உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க. ஸோ இது முதல் காரணம். ரெண்டாவது காரணம், அவங்க கன்சியூம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் உங்கள் பிராண்டை போய் வவுச் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்பிள் கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்க, எப்பயுமே தங்களுடைய ப்ராடக்ட்டை பற்றி தங்களுடைய பிராண்டை பற்றி ரொம்ப பெருமையாக வெளியே போய் அவங்க நண்பர்கள்கிட்ட பேசுவாங்க. அவங்களையுமே நீ போய் ஆப்பிள் ஃபோன் வாங்க, ஆண்ட்ராய்டில் இருக்காது அப்படின்னு சொல்லி உங்களோட ப்ராடக்ட்டை அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க. 70,000 அப்படி என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? தட்ஸ் a good question சார். அந்த ஃபோனை கொடுங்க. ஆப்பிள் I think this is more than enough. மூணாவது, உங்ககிட்ட ரிப்பீட்டடாக அவங்க வந்து பொருட்களை கன்சியூம் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஏரியாவில் ஒரு 4-5 சூப்பர் மார்க்கெட் இருக்குது. பட் உங்களோட சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் சர்வீஸ் சப்போர்ட் ரொம்ப நல்லா கொடுக்குறீங்க. அங்கே வரும்போது அந்த கஸ்டமருக்கான நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது அப்படின்னா அவங்க உங்களை விட்டுட்டு போகவே மாட்டாங்க. உங்ககிட்டயே ரிப்பீட் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மூணாவது காரணம். நாலாவது விஷயம், இந்த லாயல் கஸ்டமர் அப்படின்றவங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன இஷ்யூஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. உதாரணத்துக்கு OnePlus எடுத்துப்போமே. OnePlus ஃபோன் வந்து OnePlus 1, 2, 3, 4 அப்படின்னு OnePlus 14, 15 வரைக்கும் வந்துட்டாங்க. இதில் இடையில அந்த OnePlus 10 நினைக்கிறேன், அதில் ஒரு சின்ன இஷ்யூ, அதாவது டிஸ்பிளே இஷ்யூ. இப்போ அந்த ப்ராடக்ட்ஸை வாங்கி ஒரு வாரம் 2 வாரத்துலேயே அதில் வந்து டிஸ்பிளேயில் ஒரு லைன் வந்துடும். ஸோ ஒரு லாயல் கஸ்டமரு இந்த OnePlus ஃபோனை ஒரு 6-7 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த கஸ்டமர்கிட்ட இந்த ஃபோன் போய் சேருது அப்படின்ற பட்சத்தில் அந்த இஷ்யூ வந்தாலுமே சரி, இவ்வளோ வருஷமாக நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், இது புது ஃபோனு, இதில் ஏதோ ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் இருக்குது, அவங்க தான் ரீப்ளேஸ் பண்ணுறேன்றாங்களே, நம்ம போய் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முன் வருவாங்க. அதே இடத்துல ஒரு நார்மல் கஸ்டமர், லாயல் கஸ்டமர்லாம் கிடையாது, ஒரு நார்மல் கஸ்டமர் அந்த ஃபோனில் ஏதோ ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க, உடனே போய் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபோன் எடுத்து யூடியூபில் போய் கண்ணா அப்படின்னா ரிவ்யூஸ் போடுவாங்க. ஸோ இதுதான் லாயல் கஸ்டமருக்கும் நார்மல் கஸ்டமருக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம். அடுத்த காரணம், அவங்க உங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸை எடுத்துப்பாங்க. ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்றது, நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டாக இருக்கீங்க, உங்களோட கஸ்டமருக்கு இந்த பாலிசிஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லை இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த எஸ்ஐபி பிளான் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது உங்களோட கஸ்டமர் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு உங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸை எடுத்துப்பாங்க. ஸோ இதுவுமே இன்னொரு முக்கியமான காரணம். அடுத்த 6வது காரணம், இந்த லாயல் கஸ்டமர் அப்படின்றவங்க சரியான ஃபீட்பேக் கொடுப்பாங்க. சரியான ஃபீட்பேக் அப்படின்றது நல்ல ஃபீட்பேக்காகவும் இருக்கலாம், இல்லை உங்கள் சர்வீஸில் இருக்கக்கூடிய டிஃபெக்டை பற்றியும் ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். அதை எப்படி அவங்க ஹைலைட் பண்ணி காமிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு இன்டீரியர் கான்ட்ராக்டராக இருக்கீங்க, அந்த அவரோட பில்டிங்க்கு வந்து இன்டீரியர் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துடுது. ஸோ அவர் அதை ஹைலைட் பண்ணி காமிச்சு, சார் உங்கள் சர்வீஸில் இந்த மாதிரி ஒரு சின்ன குறைபாடு இருக்குது, சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க, இதை நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சர்வீஸ் இன்னுமே பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ரைட் ஃபீட்பேக் இந்த லாயல் கஸ்டமர்ஸ் தான் கொடுப்பாங்க. கடைசியாக குட் ரிவ்யூஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒவ்வொரு கம்பெனிக்குமே நீங்கள் நல்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லாயல் கஸ்டமர்ஸ் தான் போய் ஆளாக உங்களுக்கு கூகுளாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே உங்களோட கம்பெனி பற்றின நல்ல ஃபீட்பேக்ஸ் அண்ட் நல்ல ரிவ்யூஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த காரணங்களுக்காக தான் ஒவ்வொரு கம்பெனிக்குமே இந்த லாயல் கஸ்டமர் அப்படின்றவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோங்க. என்னன்னா, உங்கள் கம்பெனியில் இருக்கக்கூடிய கஸ்டமரை எப்படி லாயல் கஸ்டமராக மாற்றுறது, அத்தனை பேருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லைங்களா? இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை என்னன்னா, எஜுகேட் த கஸ்டமர். உங்களுக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு உங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் பற்றி ப்ராப்பராக எஜுகேட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கார் ஷோரூம் வச்சுருக்கீங்க, உங்கள் கார் ஷோரூமுக்கு ஒரு கஸ்டமர் வராரு, அந்த இடத்துல அந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றவர் அங்கே இருக்கக்கூடிய கார்ஸோடைய வேரியன்ஸை ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்ச ஒருத்தராக இருக்கணும். ஒரு டீசல் வெர்ஷனுக்கும் பெட்ரோல் வெர்ஷனுக்கும் என்ன வித்தியாசம், எது ப்ரிஃபர் பண்ணலாம், இதை பற்றி நான் அத்தனை தகவலும் கஸ்டமருக்கு போய் சேர்ந்தாதான் அவர் எந்த ஆப்ஷன் தனக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றத டிசைட் பண்ணுவார். ஸோ இது முதல் படி, கஸ்டமர்ஸை எஜுகேட் பண்ணணும். ரெண்டாவது, ப்ராப்பர் ஃபாலோ அப். இந்த ஃபாலோ அப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராசஸ்ங்க சேல்ஸில். என்னென்னா, நம்ம வந்து ஓவர் டூவும் பண்ணிடக்கூடாது, அதாவது அவர் போட்டு தொல்லை பண்ணியும் எடுத்துடக்கூடாது. அதே சமயம் 1 மாதம் 2 மாதம் ஆகட்டும் பார்த்துக்கலாம், அப்புறமா வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுறக்கூடாது. ப்ராப்பரான ஃபாலோ அப். உங்கள் கஸ்டமரை பற்றி இன்னும் கொஞ்சம் நீங்கள் ரிசர்ச் பண்ணாலுமே பெட்டர். அதாவது பொதுவாக கஸ்டமர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் கண்டிப்பாக விசிபிளாக இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் இருக்கும், இல்லை கொஞ்சம் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னா கட்டாயம் உங்கள் கஸ்டமர்ஸ் லிங்க்டின்ல மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஸோ லிங்க்டின்ல அவருக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்து அது மூலிமா அவரை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னுமே ஒரு ப்ரொஃபஷனல் ஃபாலோ அப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எப்படி உங்களோட கஸ்டமரை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் டிஃபைன் பண்ணணும். அடுத்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியம்,
பை, அதாவது உங்களோட கஸ்டமர் உங்ககிட்ட ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கஸ்டமரை நீங்கள் மீட் பண்ணும்போது, இல்லை உங்கள் கஸ்டமர் உங்கள் ஆர்கனைசேஷனுக்கு வராரு, இல்லை ஃபோனில் காண்டாக்ட் பண்ணுறாரு, எந்த ஒரு முறையாக இருந்தாலும் அவருக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை க்ரியேட் பண்ணிட்டா போகிறோங்க. உதாரணத்துக்கு நீங்கள் நிறைய ஹோட்டல்ஸ், இந்த பார்பிக்யூ மாதிரியான ஹோட்டல்ஸ்க்குலாம் போயிருப்பீங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஒரு நைட்ரஜன் டிப்டு பிஸ்கெட்ஸ் கொடுப்பாங்க. அதை பார்த்த உடனே நம்ம எல்லாருமே அட்ராக்ட் ஆகிடுவோம். அதில் வந்து செல்ஃபி எடுக்கிறது, அதை ஒரு வீடியோவை போடுறது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒவ்வொரு கம்பெனிஸ்லையுமே க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாருக்குமே சூட்டபிள் ஆகாது, பட் ஒவ்வொரு கம்பெனிக்கும் இது மாறுபடும். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்களோட கஸ்டமருக்கு நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அவர் உங்களை மறக்கவே மாட்டார், கட்டாயம் உங்களோட ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுவார். அடுத்து 4வது நிலை, இது ஆஃப்டர் சேல்ஸ் சப்போர்ட். இந்த இடத்துல தான் பெரும்பாலான கம்பெனிகள் தவறு செய்கிறாங்க. இது மூலிமா தான் பெரும்பாலான கஸ்டமர் டிஸாட்டிஸ்ஃபை ஆகி அந்த ப்ராடக்டை வெறுத்து போயிடுறாங்க. ஸோ நீங்கள் இந்த கஸ்டமர் சப்போர்ட் அப்படின்றத ரொம்பவே ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் அவங்களுக்கு, அதாவது அந்த கஸ்டமருக்கு கேர் அண்ட் கன்சர்னை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. சார் நல்லா இருக்கீங்களா, ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் சார், நான் உங்களுக்கு இதை சார்ட் அவுட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்லாங்கில் அவங்க பேசுகிறாங்கனாலே போகிறோம், கஸ்டமர் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, உங்களோட கஸ்டமர் உங்களோட ப்ராடக்டை பயன்படுத்துகிறாங்களா அப்படின்றத நீங்கள் வந்து ஊர்ஜிதம் செய்யணுங்க. ஏன்னா கஸ்டமர்ஸ் பொதுவாக ப்ராடக்டை வாங்கிட்டு அதை பயன்படுத்தவே இல்லைன்னா உங்ககிட்ட திரும்ப வரமாட்டாங்க. ஸோ உங்கள் கஸ்டமர் சப்போர்ட் டீம் அந்த ப்ராடக்ட்டை அவங்க யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு கம்ப்யூட்டரே எடுத்துப்போமே. ஒரு கம்ப்யூட்டர் ஒரு கஸ்டமர் வந்து வாங்குறாரு, வாங்கினதுக்கப்புறமா அதை ப்ராப்பராக பயன்படுத்துகிறாரா, அதை பயன்படுத்துறதுல ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருக்கா, ஸோ அதெல்லாமே உங்களோட கஸ்டமர் சப்போர்ட் டீம் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெகுலர் ஃபாலோஅப்ஸ் இருந்தாலே போகிறோம், கஸ்டமர் வந்து கட்டாயம் உங்களுடைய கேர் அண்ட் கன்சர்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பார். அடுத்து 5வது நிலை, ரிப்பீட் பை. அதாவது இந்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் சர்வீஸில் இருக்கக்கூடிய ஃபீட்பேக்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் கேட்கணுங்க. ஸோ ஃபீட்பேக்ஸ் அப்படின்னு வரும்போது அவங்க குறை நிறைகள் அத்தனையுமே சொல்லுவாங்க. சரி சார், இது நீங்கள் சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பாக நாங்கள் அடுத்த முறை இதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு திரும்ப ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்டில் அவருக்கு வந்து அட்ரஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவருக்கு அகெயின் திருப்பி உங்ககிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஈடுபாடு திருப்பி வந்து அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபீட்பேக் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் ஒரு வேல்யூபிளான ஃபீட்பேக் அப்படின்றதையும் அவருக்கு நீங்கள் உணர்த்தணும். ஸோ இதெல்லாம் செய்யும் போது கஸ்டமர் திரும்ப திரும்ப வந்து நம்மக்கிட்ட ப்ராடக்டை கன்சியூம் பண்ணுறதுக்கான சாத்தியங்கள் அதிகமாகும். கடைசி இறுதி நிலை, ரெஃபரன்ஸ். ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட 99% சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் கூட அவர் மற்றவங்களுக்கு உங்களோட பிராண்டை பற்றி ரெஃபர் பண்ண மாட்டாருங்க. எந்த ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் ப்ராப்பராக கஸ்டமர் சப்போர்ட் கொடுத்து அவரை 100% சாட்டிஸ்ஃபைடாக வச்சுருக்கீங்களோ அந்த கஸ்டமர் தான் உங்களுடைய பிராண்ட் அம்பாசிடராக மாறுவார். உங்கள் பிராண்டை பற்றி அவங்களுடைய நண்பர்களுக்கு போய் பெருமிதமாக சொல்லுவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் மற்றவங்களும் உங்களோட ஆர்கனைசேஷனுடைய புது கஸ்டமர்ஸாக கொண்டு வந்து சேர்ப்பார். ஸோ இவர் தான் லாயல் கஸ்டமர். ஸோ இந்த வகையில் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லாயல் கஸ்டமர்ஸை பில்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனையே இருக்காது. ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் அப்படின்றது குவிய ஆரம்பிக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த லாயல் கஸ்டமர் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் இன்னொரு தகவலோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லவ் இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.